இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ராஜேந்திரனுக்கு நான் பெரிய ஃபேன் அப்படின்னாரு. யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். சல்மான் கானும் பாக்யலட்சுமியும் ஒரு படம், முதல் படம் நடித்தாங்க. பாக்யஸ்ரீ கரெக்ட். அந்த படம் தமிழில் டப் பண்ணுறாங்க மைனப்பியாருக்கியா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு பாம்பேயில் பெரிய கம்பெனி, அவங்க தான் வந்து தமிழில் டப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கோஆர்டினேட் மாதிரி ஒர்க் பண்ணவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரும் அவங்க ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அவர் தான் இங்கேருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ டயலாக் வந்து மருதபரணி. அப்போது சூரஜ் பரத்வாலான்னு ஏதோ பேர் இருக்கும் அந்த ப்ரொடியூசர் பேர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சல்மான் கானுக்கு ரத்னகுமார், பாக்யஸ்ரீக்கு வந்து பரணி சாரோட ஒய்ஃப் உமா. அதில் ஒரு மனோகர் பையான்னு ஒரு கேரக்டர் வரும். அது வந்து ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் இதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. அது அந்த முகம் வந்து இப்போ பாக்யஸ்ரீயும் சல்மான் கான் சாரோட முகமும் வந்து இந்தி ஆர்டிஸ்ட்னு தெரியும். பட் அந்த மனோகர் பையா கேரக்டர் வந்து தமிழால் மாதிரியே இருக்கும். ஸோ இது கரெக்டாக ஒரு வாய்ஸ் மேட்ச் பண்ணோன்னு போது கடவுள் ஆசீர்வாதத்தில் என் வாய்ஸு ரொம்ப மேட்ச் ஆகிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, தனிமையை விரட்டுறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னா உள்ள வரட்டா? தனிமையை விரட்டத்தான். அது பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பாம்பேலேருந்து ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, பெரிய ப்ரொடியூசர்ஸு. அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட எஸ்பி சார் வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி இதில் இந்த மனோகர் பையா கேரக்டர் இதில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடிகரே நேரடியாக தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அறிமுகப்படுத்தினார். அவரும் என்னை கட்டி பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ராஜேந்திரனுக்கு நான் பெரிய ஃபேன் அப்படின்னாரு. யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், எவ்வளோ பெரிய ஜீனியஸ். அவர் வந்து சொல்லிவிட்டு, உங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. சார் என்ன சார்னு. அப்புறம் அவர் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்தேன்.